குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அண்ட் குட் நைட். இது நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, போன வாரம் எனக்கு செமையாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரில. அப்படி உங்களுக்கும் நல்லா போச்சுன்னா கைண்ட்லி லெட் மீ நோ. போன வாரம் நான் பேசினது சில பேர்த்துக்கு புரியலன்னு சொன்னாங்க. ரொம்ப சில பேருக்கு தான். அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதை திரும்பி பேசினா வா இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுறதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அப்படியே விட்டுட்டு இந்த வாரத்துக்குள்ளே வருவோமா. இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா, அது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. இப்போ இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைட்டாக டிமோட்டிவேட்டடாக இருந்துச்சா, என்ன பண்ணுறேன்னு தெரில. அதான் தனியாக படுத்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக மோட்டிவேட் ஆச்சா. அதே மோட்டிவேஷனோட சரி உங்கள்கிட்டையும் பேசலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்க இடமும் நீங்கள் வந்திருக்க இடமும் தான் கேஸ் ஸ்டடி. நான் உங்கள் குரு. ஆரம்பிக்கலாமா? MS தோனி த அன்டோல்டு ஸ்டோரின்னு ஒரு படம் இருக்குது. அதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நம்ம லேட் சுஷாந்த் சிங் நடித்த நம்ம தலை மகேந்திர சிங் தோனியோட பயோபிக் படம். நம்ம விஜய் டிவிலையும் விஜய் சூப்பர்லேயும் தேய போடுவாங்க அந்த படம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த படம் எவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்கும்ல. மகேந்திர சிங் தோனி அவரோட லைஃப்பில், அவரோட கெரியரில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்காரு, எவ்வளோ அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஒரு செம்ம மோட்டிவேட்டிங்கான படம். ஒரு பர்சனோட பயோபிக்கை இவ்வளோ அழகாக எடுத்து காட்ட முடியுமா ஒரு சினிமாவில் அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய படம் அது. அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த படத்தோட பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது ஒரு டயலாக் தான். ஒரு அபண்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்ல முடியாது, ஏன்னா அது காலியாக இருக்கும். ஒரு ட்ரெயின் கிளம்பி இருக்கும். அந்த ட்ரெயின் கிளம்புனக்கப்புறம் அந்த ஒரு பக்கத்தில் இருக்க பெஞ்சில் உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ அவரோட கோச்சா சம்திங், அவரோட பர்சனல் என்னமோ யாரோ ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தோனி ஒரு டைலாக் சொல்லுவார், நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா சார் அப்படின்னு. அந்த டைலாக் தோனிக்கோ இல்லை அதை கேட்ட எல்லாத்துக்குமே லைஃப்பில் இம்பேக்ட் ஆச்சான்னு தெரில. ஆனால் எனக்கும் ஒரு சில பேர்த்துக்கும் அது இம்பேக்ட் ஆயிருக்கும். ஏன்னா சில விஷயம்லாம் எனக்கே அந்த மாதிரி தான் தோணும் என் லைஃப்பில். ஒரு விஷயம் வேணும் ஆனால் கிடைக்கல, சில விஷயம் நடக்கணும் ஆனால் நடக்கலை, ரொம்ப நாளாக நடக்கலை, ரொம்ப நாளாக கிடைக்கல அப்படின்றப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஃபீலில், ஒரு ரொம்ப லோவாக இருக்கிறப்போ, அதுக்கான ஏங்கி அது கிடைக்காமே போகுமா அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த தாட் நமக்கே வந்துடும், நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு. இந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, இது அடிக்கடியோ இல்லை சும்மா போர் அடிக்கும் போதெல்லாம் வராது. நம்ம ஒரு லைஃப் பார்த்து நோக்கி போயிட்டுருப்போம், ஆனால் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆர் நமக்கு லைஃப் பார்த்து என்னன்னே தெரில, நம்ம பார்த்து சூஸ் பண்ணவே இல்லைன்றப்போ அதை நம்ம தேடி போயிட்டுருப்போம். இப்படி போக போக நடுவில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும்ல. ஆர் நம்ம போடுற எஃபர்ட் நமக்கே சாட்டிஸ்ஃபை பண்ணாத இடத்துல இருக்கும்போது, அது ரொம்ப நாள் அப்படியே நீடிக்கும் போது இருக்குல்ல, அப்போ நமக்கு அப்படியே தோணும், நம்மளால் எதுவும் பண்ண முடியல, நம்ம அதை சூஸ் பண்ணிட்டோம். ஆர் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றுமே பண்ண முடியலையே, நம்ம லைஃப் இப்படியே போயிருமா அப்படின்னு ஒரு தாட் வரும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னா, நம்ம மேலேயே நமக்கு ஒரு டவுட் வரும். நம்மளால் இது முடியுமா, நம்ம பண்ண முடியுமா, நமக்கு எதாவது கிடைக்குமா பண்ணுறக்கு, நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா, நம்ம லைஃப் இப்படியே போயிருமா அப்படின்ற ஒரு தாட் வரும். அதெல்லாம் சரிடா, இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா சில மணி நேரங்களாக நானும் இதே மனநிலை தான் இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ ஜாலியாக இருப்ப, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சில பேர் வருவீங்க. கூடாது, வரக்கூடாது. வந்தால் எழுத்தாணியை சங்கிலியாக இறக்கிடுவேன். சரி ப்ரோ, என்னதான் ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டால் சொல்கிறேன். எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம்? நானும் என் நண்பனும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பேசிகிட்டு இருந்தோம். சடனாக கூப்பிட்டான். ஏன்னா டெய்லியும் பேசுவோம், ஆனால் இந்த நேரத்தில் சடனாக இருந்துச்சு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தான், என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். ஏன்னா எப்போ டெய்லியும் பேசுவோம், ஆனால் இருந்தாலும் இப்படி தான் ஆரம்பிப்போம். பேச கொஞ்ச நாளாக அவன் கதை சொல்லிட்டு இருந்தான், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே அது போக போக என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சது. அடுத்து என்னடா பண்ணுறது, இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காலேஜ் ஒன்று போட்டிருக்கோம், அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். அதை பற்றி பேசிட்டு இருந்தோமா. அதை பற்றி பேச சரி காலேஜ் கிடைக்கலாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போட்டுட்டு பேசாமல் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்படி போக போக அவன் இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு சின்ன கதையை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தானா, அப்போ அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷனை நான் உணர்ந்தேன். அந்த கதைலாம் இப்போ வேணாம், கோர் கதையை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ சரி விட்டுறா பார்த்துக்கலாம், இப்படியேவா போயிட போகிறோம், நம்ம எதாவது பண்ணலாம், நம்ம இப்போ தான் நான் காலேஜ் போட்டிருக்கோம், அப்படியே இன்னும் படிக்கலாம், படித்து நான் ஒரு நல்ல வேலைக்கு போகலாம், இல்லைனா காலேஜ் கிடைக்கலனா கூட எதாவது படிச்சுட்டு அப்படியே ஒரு நல்ல வேலைக்கே போகலாம், இப்போ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் அவன் அந்த வார்த்தை சொன்னான், நம்ம லைஃப் இப்படியே போயிருமாடா அப்படின்னு. அந்த இடத்துல தான் ஸ்ட்ரைக் ஆச்சு.
சார் என்னடா இவனும் இப்படி சொல்கிறான், ஏன்னா நம்மளும் கொஞ்ச நேரமாக அதே நிலைமையில தான் இருக்கோம், சரி இவனுக்கு நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளும் சேர்த்து டிமோட்டிவேட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. நானும் கொஞ்ச நேரமாக அதே மனநிலை தான் இருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னால் அவன் இன்னும் டிப்ரெஸ் ஆயிடுவான். ஏன்னா இவனே ஒரு மாதிரி இருக்கும்போது தான் அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்கிறான், நானும் அதே மாதிரி தான் இருக்கேன்னு அவன்கிட்ட சொல்லும் போது அது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரில. அதனால நான் அதை பற்றி அவன்கிட்ட சொல்லல. சரி விட்றா பார்த்துக்கலாம், நம்ம இப்படியே இருக்க போகிறோம், நமக்குன்னு ஒரு டைம் வரும், அந்த டைமில் நம்ம பண்ணுற இது பண்ணிக்கலாம், நம்ம லைஃப் ஜாலியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் காம் பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்படியே நானும் கொஞ்சம் காம் ஆகிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிட்டு அப்படியே வச்சிட்டோம். அவன் கட் பண்ணக்கப்புறம் எனக்கு அதை பற்றி யோசிக்கலனாலும் மைண்டில் அந்த தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவனும் இப்படியே பேசுகிறான், நம்ம லைஃப் இப்படியே போயிருமா, என்னாச்சு நமக்கு, நம்ம ஏன் எங்கே ஸ்டாக் ஆகிறோம், எங்கே ஸ்டாப் ஆனோம், ஆர் நம்ம இன்னும் எதுவும் ஸ்டார்ட்டே பண்ணலையோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு நானே கேட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த தாட் இப்போன்னு இல்லை, எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்து இந்த தாட் இருந்துச்சு. அது ஏன்னா நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே நான் செய்கிற ஒர்க் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. எனக்கு இது பேசாமல் ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா, வேறு கம்பெனி போகலாமா, இல்லை வேறு ஒர்க் பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட்லேயே இருந்தேன். எனக்கு இங்கே இருக்கிற ஒர்க்கும் அதே தாட்டில் என்னால் ஒழுங்காக பண்ண முடியல, ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. தெரிஞ்ச ஒர்க்கு, எப்பவும் பண்ணுற ஒர்க்கு, அந்த தாட்னால் நான் அதிலேயே ப்ராசஸ் ஆகிறதுனால எனக்கு அந்த ஒர்க் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வேறு ஒர்க் பார்க்கலாம், வேறு சர்ச் பண்ணலாம் அப்படின்றப்போ எனக்கு உடனே ஒர்க் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது, ரொம்ப ரேராக கிடைக்கும், அது எனக்கே தெரியும். பட் அந்த சுச்சுவேஷனில் நானும் ஒரு மாதிரி மெஸ்டப்பாக இருந்தேன். என்ன பண்ணுறது, நமக்கு ஒர்க்கே கிடைக்கல, இதுவும் பண்ண பிடிக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டடாக இருந்தேன். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது என்னை பற்றி எனக்கே நிறைய செல்ஃப் டவுட் வந்துச்சு. இப்போது இப்படி இருக்கும், வெளியே போய் வேலை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம், பட் ஒர்க் எதுவும் உடனே கிடைக்கல, நம்ம 2 வாரமாக ட்ரை பண்ணுறோம், எதுவும் கிடைக்கல. பட் இப்போ வெளியே போய் வேலை செய்கிறனாலும் நமக்கு சர்வை பண்ணுற அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்கா, நம்மளால் பண்ண முடியுமா, நம்ம இப்படியே போயிடுவோமா அப்படின்னு நிறைய தாட் என்னை போட்டுருச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். இப்போ என்ன, இப்போது ஓகே இப்படிலாம் இருக்குது, நமக்கு ஒர்க் உடனே கிடைக்கல, நம்ம ட்ரை பண்ணுறோம், பட் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தானே இருக்கோம், நம்ம ஒன்றும் சும்மா இல்லையே, நமக்கு வேணுன்றதை நம்ம அடையணுன்றதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டே தான் இருக்கோம், அதுக்காக லேட் ஆகுதுன்றதுக்காக அது கிடைக்காதுன்னு ஒன்றும் இல்லைல்ல. இப்படி ஒரு புதுவிதமான உணர்வு இந்த வாக்கியத்தை எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், ஒரு மாதிரி பெட்டராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த தாட் போக போக அப்படியே கம்மியாகிட்டே போயிடுச்சு. ப்ரோ காட் டிஸப்பியர்டுன்ற மாதிரி இந்த தாட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சு போச்சு. எகெயின் அந்த டிமோட்டிவேட்டடான மைண்ட் செட்லேயே வந்துட்டேன். லைஃப் அப்படியே போயிருமான்ற தாட் எகெயின் மறுபடியும் துளிர்த்துச்சு மனசில். அப்படியே போக போக ஒரு 2-3 நாளில் எனக்கு என் லைஃப்பை பற்றி எனக்கே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பயம் போக போக என் மேலே எனக்கு இருக்கிற செல்ஃப் டவுட்டை இன்னும் அதிகமாக்குச்சு. ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டேன். அதே மைண்ட் செட்டை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியாமல், இது உள்ளேயும் வச்சுக்கவும் முடியாமல், கரெக்டாக சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன். அப்போது ஒரு ஃபைன் டே, June 30 அப்போ ஒரு சம்பவம் என்னன்னா, நான் லில்லிபுட் என் 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து லில்லிபுட் பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோம். பல ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டு இதை பற்றியெல்லாம் யோசிக்கல, ஜாலியாக பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே ஜாலியாக அந்த டே ஸ்பெண்ட் ஆகும்போது மதியம் ஒரு கால். ஏன்னா நான் கம்பெனிஸ் எல்லாம் முதல்ல அப்ளை பண்ணி வச்சுருந்தேன், அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தேன் கம்பெனிஸ்க்கு, ரெஸ்யூமெல்லாம் அனுப்பி. அதுலேருந்து ஒரு கம்பெனி எனக்கு கால் பண்ணாங்க டெலிகால் இன்டர்வியூக்காக. அப்போ என்ன பண்ணேன், சரி ஓகே, நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு லில்லிபுட்லாம் இருந்தாங்களா, நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் போங்க, நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வெளியவே நின்றுட்டு அந்த கால் அட்டன் பண்ணிட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன். அவங்களும் லைன் பை லைனாக கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அது டெலிகால் இன்டர்வியூவில் ஃபோனில் தான் கேள்வி கேட்பாங்க, நம்ம ஃபோன்லேயே ஆன்சர் பண்ணணும். நம்ம சொல்கிற ஆன்சர்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால், அவங்க கொஷின்ஸ்க்கு நம்ம கரெக்டாக பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்க கம்பெனிக்கு நம்மளை ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. பட் அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. சடனாக கூப்பிட்டாங்களா, என்னால் அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லவும் முடியல. பட் நான் ஆல்ரெடி வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்ல, ஒரு மாதிரி பயத்தில் படபடப்பில், அடுத்து என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்ற ஒரு தாட்லேயே இருந்தேன் நான். இந்த மாதிரி ஒரு சான்ஸ், ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல. நான் பயந்து அந்த காலை சொதப்பிட்டேன். பட் அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே அவங்க கம்பெனி ரிலேட்டடாக, என் ஜாப் ரிலேட்டடாக, என் ஃபீல்டு ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. நான் அதை டெய்லியும் பண்ணுறது தான். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கேன்ல, அந்த வேலை தான் நான் டெய்லியும் பண்ணுறேன். அதை சம்மந்தப்பட்டு தான் அவங்களுக்கு கேள்வி கேட்டாங்க. ஆனால் என்னால் அந்த டைமில் அவ்வளோ கரெக்டாக, அவ்வளோ அக்யூரேட்டாக, அவர் மேட்ச் ஆகிற மாதிரி கூட என்னால் பதில் சொல்ல முடியல. ரொம்ப திணறிட்டேன். அவங்களும் நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு எப்பவும் போல் ஓகே குரு, வி கெட் பேக் டு யூ லேட்டர் அப்படின்னு போயிட்டாங்க. நான் சொன்ன பதிலில் எனக்கே தெரியும் அவங்க திருப்பி என்னை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். பட் நான் தான் அதை பேசினேன், நான் தான் சொதப்பிட்டேன், எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் எனக்கு பேசவும் விரும்பலை.
ஏன்னா ஒரு ஜாலி மூடில் ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். இதை நான் லில்லிபுட்டை ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லி நான் அவங்களையும் சங்கடப்படுத்தி நானும் சங்கடப்பட்டு அந்த சீனை கிரியேட் பண்ண வேணாம்னு நினச்சி நான் அவங்கள்ட்ட சொல்லலை. அநேகமாக இப்போ தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சாரி கைஸ். அப்புறம் எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிஞ்சது, எல்லாம் ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டோம். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல. இந்த ஒரு சின்ன தாட் எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்டு என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன நானே அஃபர்ட் பண்ணிக்கிற ஒரு தாட். அதனால் எனக்கு வந்த ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்னால் நானே அதை மிஸ் பண்ணிட்டேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. சரி நம்ம என்ன இப்படி பண்ணிட்டோம், நமக்கு எல்லாமே தெரியும், கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நமக்கு பதில் தெரியும், ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம ஆன்சர் பண்ணலாமே, நம்ம ஏன் இப்படி சொதப்பிட்டோம் அப்படின்னு என்னால் அந்த கில்ட்லேருந்து வெளியே வரக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா என்னால் எல்லாமே பதில் சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப நாளாக என் மைண்டில் கிளியர் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு தாட், நான் இருந்த மைண்ட் செட் எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை என்கிட்ட மிஸ் பண்ண வச்சிருச்சு. என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. பட் ஃபர்ஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணணும். என் மைண்ட் செட் சரியில்லை, அதை என்னால் மாற்ற முடியும். என்னோட கான்ஃபிடன்ஸ் அப்போ என்கிட்ட இல்லை, பட் என்னால் கான்ஃபிடண்டாக இருக்க முடியும். என் தாட்ஸ் அப்போ ரொம்ப டவுனாக இருந்துச்சு, பட் என்னால் அதை சரி பண்ண முடியும். ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. அப்போ இருந்த தாட்டு அப்படியே மண்டைக்குள்ளேயே ஊறி போய் என்னால் கான்ஃபிடென்ட்டாக போல்டாக என்னால் பதில் சொல்லவே முடியல, எனக்கு தெரிஞ்ச பதிலை கூட. இப்படி ஒரு விஷயம் எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்டேன். நம்ம ஃபீலிங்ஸ் இவ்வளோ டவுனாக இருக்குது, நம்ம கான்ஃபிடென்ஸே இல்லை அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிட்டு பேசாமல் போகிறதா, இல்லை இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சே இதை நான் சரி பண்ணிவிட்டு என்னை நான் மாற்றிக்கிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறது கரெக்டாக? ஆப்வியஸ்லி நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை நான் நோக்கி எஃபர்ட் போட்டு நான் போகிறதான் கரெக்டாக இருக்கும். இந்த விஷயம் எனக்கு புரியறதுக்கு ஒரு 2-3 வாரம் எடுத்து, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹாப்பியான டேயில் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது குறுக்க ஒரு கௌஷிக் வர்ற மாதிரி ஒரு கால் வந்து அங்கே சொதப்பி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அழுது புலம்பி என்னடா இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சி, இல்லை இதில் இப்படி நம்மளாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணும், நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும், இதெல்லாம் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் தேவையே இல்லை, இதை விட்டுறலாம் அப்படின்னு எனக்கு புரியறதுக்கு அன்னைக்கு நாள் நைட்டு மணி 2 ஆயிடுச்சு. என்ன மாதிரி எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஒரு சின்ன தாட்டை வச்சு அதை ஓவர் கம் பண்ண முடியாமல் அதை பற்றி யோசிச்சு ஏதோ ஒரு மூலையில் சஃபர் ஆகிட்டே இருக்காங்களா? இந்த தாட் எனக்கு அடிக்கடி வருது, என்னால் இதை ஓவர் கம் பண்ணவே முடியலன்றது மட்டும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு வகையில் சின்னதாக ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்ற ஒரு சின்ன தாட் ஒரு டைம் ஒரு 2 டைம் வந்தாலுமே அது தேவையில்லாதது, அது தப்பு தான். அதை ஓவர் கம் பண்ணி என்ன பண்ண முடியுமோ நம்ம லைஃப்பில் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு எதாவது பண்ணால் கூட போதும். ஏன்னா நமக்காக பண்ணுற ஒரு விஷயம் அது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். ஏன்னா நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டோன்னா நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த தாட்டும் இல்லாமல், எந்த லோ ஃபீலிங்கும் இல்லாமல் அப்படியே ப்ரோக்ரெசிவாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா கரெக்டாக இருக்கும்ல, எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணலாம். டிலே ஆகும், எஃபர்ட்ஸ் போட்டால் உடனே எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும்லாம் சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் எஃபர்ட் அண்ட் தேர் டைம். அதனால் டைம் ஆகும், இட்ஸ் ஓகே, டைம் எடுக்கட்டும், எவ்வளோ டைம் வேணால் எடுக்கட்டும். கீப் ட்ரையிங், கீப் புட்டிங் யுவர் எஃபர்ட்ஸ், அவ்வளோதான். இன் பிட்வீன் எங்கேயா ஸ்டக் ஆனாலும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இட் டேக்ஸ் டைம். நமக்கு நாமளே ஏதோ ஒரு விஷயம் பண்ணி நம்மளை ஸ்டக்காகி வச்சுப்போம், இல்லை நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள் நமக்கு ஏதாவது பண்ணி நம்மளை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நம்மளை ஸ்டாப் பண்ணுன்ற இன்டென்ஷனில் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஏதோ அவங்க பண்ணுற சின்ன விஷயமோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுற வேலையிலேருந்து ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுத்தா இந்த மாதிரி தான் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கும். இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லை ஏதாவது பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறீங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட்ஸை போடுங்க. டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் ஃபோக்கஸ் இல்லாமல் போனாலும் நம்ம போடுற சின்ன சின்ன எஃபர்ட்டும் நம்ம எவ்வளோ பெரிய முக்கியமான பாதையில் போயிட்டுருக்கோன்னு நமக்கு ரிமைண்ட் பண்ணும். சில டைம் டிலே ஆகும் தான், நம்ம ஒன்று நினச்சி எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒன்று பண்ணுறோம், பட் அது கிடைக்க கொஞ்சம் டிலே ஆகும் தான். அப்போ தான் இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு நமக்கு தேவையானதை அடையணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு போகணும். அந்த டைமில் உட்காந்து வெட்ஸாய் லைஃப் இப்படியே போயிருமா சார்னு என்ன மாதிரி டயலாக்லாம் பேசிகிட்டு இருந்தால் என்ன மாதிரி தான் உட்காந்து புலம்பணும். இப்படி வர சின்ன சின்ன தாட்டில் மேனிப்புலேட் ஆகாமல் என்ன தேவையோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி போனோம்னா லைஃப் நினச்சதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ மேட்ரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக குட்டியாக எஃபோர்ட் போட்டு உங்கள் லைஃப்பை மெதுவாக ப்ரோக்ரெசிவாக கொண்டு போங்க. நான் அப்படியே நவுந்து போயிட்டு அடுத்த வாரம் அவங்களும் சந்திக்கிறேன். Until then, see you next week. This is Case Study. நான் உங்கள் குரு. டாடா, பாய்.